அவையோர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். பெரியோரை மதிப்போம் என்பது குறித்து நான் பேச வந்துள்ளேன். நம்மை விட அகவை கூடியவர்களை மூத்தோர் என்று சொல்கின்றோம். அகவை கூடியவர்கள் அறிவால் சிறந்தவர்களாகவும் இருந்தால் அவர்களை பெரியோர் என்று சொல்கின்றோம். பெரியோர் என்போர் பெருமைக்குரியவர்கள். அவர்களை நாம் மதிக்க வேண்டும். அவர்கள் சொல்லும் அறிவுரைகளை கேட்டு அதன் வழி நடக்க வேண்டும். யார் யாரை பெரியோர் என்று சொல்லலாம்? நம்மை பெற்று வளர்த்த தாய், பேணி காக்கும் தந்தை ஆகியோர் பெருமைக்குரியவர்கள். அவர்களை நாம் மதிக்க வேண்டும். நமது எதிர்காலம் நன்றாக அமைய வேண்டும் என அவர்கள் விரும்புவார்கள். அதனால் தாயும் தந்தையும் சொல்லும் அறிவுரைகளை கேட்டு நடக்க வேண்டும். அடுத்ததாக ஆசிரியர்களை மதிக்க வேண்டும். எழுத்து அறிவித்த ஆசிரியர் இறைவனுக்கு இணையானவராவர். ஆசிரியர் நமக்கு வழங்கும் கல்வியினால் உலக நடைமுறைகளை அறிந்து கொள்ள முடியும். நல்ல வழியை நமக்கு காட்டுவது கல்வியே. வெள்ளத்தால் போகாதது கல்வி, வெந்தனால் வேகாதது கல்வி, கல்வனால் கவர்ந்து செல்ல முடியாதது கல்வி. சுருங்க சொன்னால் கேடு இல்லாத விழிச்செல்வம் கல்வியே. அத்தகைய கல்வி செல்வத்தை நமக்கு வழங்கிய பெருமைக்குரிய ஆசிரியர்களை நாம் மதிக்க வேண்டும். நல்ல எண்ணத்தோடு நாம் நன்றாக வாழ வேண்டும் என்னும் மக்களையோடு நமக்கு நல்வழி காட்டுகின்ற உற்றார், உறவினர், நண்பர்கள் ஆகியோரும் மதிக்கத்தக்கவர்களே. பெரியோரை மதித்தால் மட்டுமே நாம் பெருமை அடையலாம். அதிலேயே வள்ளுவர் பெருந்தகை அரியவற்றுள் எல்லாம் எனினே பெரியாரை பேணி தவறாக கொளல் என்று அழகு